வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். நாங்கள் ஒரு சில தினங்களுக்கு முதல் ஈரானுடைய நிலவரம் தொடர்பாக ஆராய்ந்திருந்தோம், உரையாடி இருந்தோம். அமெரிக்கா எப்படியான நிலைப்பாடுகளை எடுக்கும், ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் எப்படி எதிர்வினையாற்றும் என்று தற்பொழுது நேற்று இரவு அல்லது இன்று காலை ஈரான் மீது அணு உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதைத் தொடர்ந்து ஈரானும் எதிர் விளைவுகளை மேற்கொண்டிருக்கிறது இஸ்ரேல் மீது. இது தொடர்பாக உரையாடுவதற்காக ஆய்வாளர், அசாட்டிக் அமைப்பினுடைய செயலாளர், முன்னாள் ஈரோஸ் உறுப்பினர் ரவி சுந்தரலிங்கம் எங்களோடு இணைந்து கொள்கின்றார். வணக்கம் ரவி. வணக்கம் ஜெயவால். வணக்கம். இந்த ஈரான் மீதான இந்த திடீர் தாக்குதல், திடீர் என்று சொல்றதற்கு இல்லை, ஓரளவுக்கு திட்டமிட்ட இந்த தாக்குதல் என்ன எதிர்வினைகளை கொண்டு வரும் என்று நீங்க நினைக்கிறீங்க? நல்ல கனபிஷயங்கள்ல எதிர்பார்க்காத விளைவுகள், நல்ல விளைவுகள் நடக்க போகுது. இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இவ்வளவு நான் கத்திக்கொண்டிருந்தேன் என்றால், யுனைடெட் நேஷன் அல்லது IMF வேர்ல்ட் பேங்க் வெஸ்டர்ன் கண்ட்ரிகளுடைய இது ஒரு சாதி விளைபொருட்கள், அவைகளுடைய கைப்பொருட்கள், அவைகள் பாய்க்கிற யந்திரங்கள் ஏதுகள் என்று சொன்னோம்னா காக்கள் கேட்க யூஎன்ல போய் நாங்கள் ஹியூமன் ரைட்ஸ் வாங்கலாம், மாவில கூட்டிக் கொண்ட இது வாங்கலாம், அது வாங்கலாம் என்று கதைச்சு கொண்டிருக்கிறாங்க. இப்ப பிரச்சனை இன்றைக்கு அதுல ஒன்றுதான் இன்டர்நேஷனல் அட்டமிக் அத்தாரிட்டி. அதாவது அவையோட ஸ்டேட்மெண்ட் எடுத்து தான் அதை வச்சு கொண்டுதான் அவர் சொன்னவர் 60 நாளுக்கு தவணதாரம் குண்டு போட போறோம். ஆனா அவருடைய ஓன் செக்ரட்டரி பாலிசி அட்வைசர் அவர் சொல்றா அப்படி சொல்லல தான். ஆனா இன்றைக்கு புலி பண்ணி அவ மாறி சொல்றா. இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஆக்களுக்கு முன்னால சொல்லுவார், ட்ரம்ப் 4 பேரையும் கூட்டி வச்சுக்கொண்டு நீங்க அந்த படத்தை வடிவ பாருங்க, அப்படியே மற்ற நிக்கணும். அது இந்த அர்த்தமே 4 பிரசிடென்ட் விழாலும் தனியா கிடைக்கிறேன், 4 பேரை கூட்டி கொண்டு என்னத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அடிச்சு போடுவாங்க. அப்ப அது என்னத்த காடுனா வெள்ளப்படாது. நாங்கள் 4 பேரும் 3 பேரும் 3 பேரும் முழிச்சு கொண்டிருக்கிறத நீங்க பாருங்க. வேன்ஸை பாத்தீங்கன்னா கண்ணை முழிச்சு பாக்குற மாதிரி கிடைக்கிறேன். நீங்க வேன்ஸுக்கு இதுல அவ்வளவு உடன்பாடு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நான் நினைக்கல. அதுல இருக்கிற ஒரு ஆளுக்கு தான் நான் ஓரளவுக்கு உடன்பாடு ஓரளவுக்கு இருக்கேன். அது கூட இல்ல. அங்க போறாருல நெகோசியேட் பண்றதுக்கு மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ்ல இருந்து அவர் ஆர்ம் இண்டஸ்ட்ரியோட தொடர்புபட்டா இருக்கலாம். மற்ற வெவ்வேறு செக்டர்ல இருந்து வருகிறாங்க. இப்ப நீங்க ரூபியோ எடுத்தீங்கன்னா அவர் நியோ கன்சர்வேட்டிவ்ல இருந்து வாரார். இவர் எடுத்தீங்கன்னு சொன்னால் எங்கட வேன்ஸ் எடுத்தீங்கன்னா அவர் ரூரல் கன்சர்வேட்டிவ் ரிலிஜியஸ் கம்யூனிட்டி பேக்ரவுண்ட்ல இருந்து வாரார். ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு ஃபேக்ஷனை சேர்த்தான். இந்த உங்களுக்கு தெரியுமா 2025 111 மேல இருக்கிற குரூப்ஸ்ல சேர்த்து வச்சது. அவை எல்லாரும் பிரச்சனை என்னங்கூட ஜிடிவி பாத்தீங்கன்னா 4-5 ஃபேக்ஷன் இருக்கிறாங்க. ரிலிஜியஸ் கன்சர்வேட்டிவ், லிபரல் கன்சர்வேட்டிவ்ஸ், பிறகு என்ன ட்ரெடிஷனல் கன்சர்வேட்டிவ்ஸ். ட்ரெடிஷனல் கன்சர்வேட்டிவ் இந்தியன் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி மாதிரி ரிபப்ளிகன் பார்ட்டிக்குள்ளேயே இதுக்கு நிறைய எதிர்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஃபுல்லா இருக்கிறபடி தான் அவர் கஷ்டப்படுறேன். பிரச்சனை சொன்னா இப்ப இது கூட ஒத்திகவாத செய்த மாதிரி தான். இப்ப என்ன செய்யணும், நாங்க குண்டு போட போறோம் என்று முதலே சொல்லி எல்லா சாமானும் கூட தொண்டு போயாச்சு. அதானே போர் விதிமுறை இல்லையே. நீங்க இல்ல மிலிட்டரி என்னத்தை அடிக்க போய் அதே இல்லையா கொண்டு போயிட்டோம். யுரேனியம் அங்க இருக்கே இல்ல அதை எடுத்துக்கொண்டு போகப்பட்டிருக்கு. அதான் முதலாவது. அது என்னத்தை காட்டுன்னு சொன்னா, நாங்கள் இதை முடிவு கொண்டு தயார்ன்னு சொல்ற மாதிரி கிடக்கு. இனி எவ்வளவு தூரம் போகுதுன்னு பார்ப்போம். ஈரான் கதையும் பார்க்க அப்படித்தான் இருக்கு. இப்ப ஈரானுக்கு இருக்க ஆப்ஷன்ஸ் என்ன? இப்ப நாங்க இதை கேட்கிறேன். இந்த பாயிண்ட் சொன்னா, இப்ப ஈரானுக்கு நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரிகள் பேச்சுவார்த்தை இந்த G7 போயிடும் பின்னால. அப்படி இருக்கத்தக்கதான் அவர்கள் கொண்டு போடியும். அவர்களுக்கு ஒரு சே இல்ல தானே, அவர்கள் ஒரு நான் பிளேயர்ஸா வந்துட்டீங்க. இல்ல ஜெர்மனி சொல்லுது தங்கட ஜோப்ப இஸ்ரேல் தங்கட டர்ட்டி ஜோப்ப இவ செய்யணும். இப்ப இஸ்ரேலுக்கு எல்லாரும் ஒரு வழி சமைச்சு கொடுக்க வழி கிடையும். என்ன செய்ய வழி கிடையும் என்றால், நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கோ, இஸ்ரேல ரெகனைஸ் பண்ணீங்கன்னா சிலோட விட்டுருவோம். உலக இஸ்ரேல் ஸ்டேட் ஈரான் இஸ்ரேல ஒரு நாடாக ஏற்றுக்கொள்ளும் என்றால், அதாவது நாங்கள் நோ டெத் டு இஸ்ரேல், நோ டெத் டு அமெரிக்கா. இப்ப இஸ்ரேல் ஒரே ஒரு கண்ட்ரி தான் இன்னும் சொல்லி கொண்டிருக்கு. இஸ்ரேல் இலீகல் ஸ்டேட். மற்ற எல்லாரும் ஒத்துக்கணும். அதையே நாம சொல்லிக் கொண்டிருக்கிறோம்ன்றதுக்கு பல ஹிஸ்டாரிக்கல் காரணம் இருக்கு. உண்மையாவே நடைமுறையில விட்டுட்டோம். அவங்களுக்கு தெரியாது. ஈரான் ஓர்ல இஸ்ரேல் தான் ஈரானுக்கு ஆர்ம் சப்ளை ஆகணும். அயத்தோலா ஹோமேனிக்கு சரி. இதுகள் வெரி ஸ்ட்ரேஞ்ச். ஏன்னா அந்த காலத்துல அமெரிக்கன் பிளேன்களை வச்சு இயங்குறதுக்காக வேண்டிய சாமான் இருக்கல இவதான் கொடுத்தது எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம். அப்ப இதுகள் எல்லாம் ஆக்கள் தெரியாங்க. இப்ப பிரச்சனைன்னு சொன்னால் பின்னணியில இருக்கிற பிரச்சனை எல்லாம் மாறிட்டு நடந்துட்டு என்னண்டா, இஸ்லாமிக் நாடுகள்னு சொல்ற இந்த நாடுகள் எல்லாத்தையும் இஸ்லாம்ன்றதால ஒற்றுமை வரே இல்லை. வியாபார ரீதியிலையும் வளர்ச்சி என்ற ரீதியிலையும் ஒரு முதிர்ச்சி வந்துட்டு. இந்த முதிர்ச்சி வரைக்கும் இந்த சண்டையில தவிர்க்கிறதுதான் எல்லாரும் நிக்கணும். இப்ப இஸ்ரேல் கேள்வி இன்றைக்கு அதை நீங்க முதிர்ச்சியின் ஒரு வெளிப்பாடா தான் பாக்குறீங்களா? எனக்கு அந்த கேள்வி ஒன்று இருந்ததுதான். அது என்னென்றால் உலகத்துல எல்லாரும் தான்
ஈரானுடைய தாக்குதல் கூட ஈரானு சும்மா உணர்ச்சி வசப்பட்டு போய் குண்டடிக்கிற விளையாட்டோடும் இருக்கல. இல்ல இல்ல டொனால்ட் ட்ரம்பிலும் பார்க்க, அமெரிக்காவிலும் பார்க்க, இஸ்ரேலிலும் பார்க்க மிகவும் ஒரு நிதானமாகத்தான் ஈரான் நடந்து கொள்ளுது. ஈரான் நடந்து கொள்ளுது. ஈவன் நீங்கள் எவ்வளவுதான் குழப்படியா கதைச்சாலும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான் நடந்து கொள்ளும் அவையின் அந்த கட்டுக்குள்ள. அதாவது நாங்கள் பெருசன்றதை காட்டுறதுல நிக்கணும், ஆனால் நாங்கள் இதை மிஞ்சி போக மாட்டோம் சொல்லிடும். இப்ப முதல் கதைக்கு அவர் நெத்தனியா வந்து ரெஜிம் சேஞ்ச் அதெல்லாம் இப்ப ரெஜிம் சேஞ்சா கைவிட்டாச்சு. அதுக்கு காரணம் பின்னணி இருக்கு. ஏன்னு சொன்னால் அன்றைக்கு புட்டின் வந்து சொல்றார், எங்கட 100 பேர் இங்க இருக்கிறோம் நியூக்ளியர் ஃபெசிலிட்டியில, அவைகளுக்கு உரிமை இருக்கு என்று சொல்லிக்க நாங்கள் இஸ்ரேலுக்கு கரண்டி தாரம் அவைகளுக்கு நியூக்ளியர் ப்ரோக்ராம்ல பயம் இல்லையாண்டு, அதாவது அணுகுண்டுக்கு பயம் இல்லையாண்டு. அப்படி செய்து சொல்லிக்க நீங்கள் உங்களோட வீட்டை பாதுகாக்க முடியாத இன்சூரன்ஸ் பேஸ்மெண்டா இருக்க முடியுமா? அதை என்ன சொல்றீங்கன்னா, நாங்கள் இந்த வீட்டை பாதுகாக்க போறோம். என்ன விதத்துல பாதுகாக்க போறோம்? ஆர்ம்ஸை கொடுக்க போறோமா, இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் கொடுக்க போறோமா, சைபர் செக்யூரிட்டி கொடுக்க போறோமா, அல்லது ஸ்டேட் செக்யூரிட்டி கொடுக்க போறோமா, இன்ஃபர்மேஷன் கொடுக்க, இதுல எல்லாம் பயங்கர கேள்வி. அப்ப ஒவ்வொன்றும் நீங்க ஹைட்டன் பண்ண போறீங்க. லெவல் கண்டு சொல்லிக்க ஆக்களை விளங்குது இல்ல, டெக்னாலஜிக்கல் லெவல்லே லெவல்ல கூட்டி கொண்டு போகலாம். இதில் பார்க்க அரசியல் லெவல் இருக்கு. இப்ப ஈரான் வந்து இப்ப சொல்லிச்சுன்னு சொன்னா, நாங்கள் இனிமேல் INBT இந்த BIBT இந்த இன்டர்நேஷனல் ப்ரோபிகன்டி எல்லாம் போறோம்னு சொன்னால் நீங்க சொல்றீங்களா, அப்ப நாங்கள் இனி அணுகுண்டு போட போறோம், அணுகுண்டு வச்சுக்கிறோம் அல்லது செய்ய போறோம் என்றால் அந்த விலக முதலே உங்களுக்கு அந்த துணி இருக்கணும்னு நாங்கள் செய்து காட்டுவோம். இப்ப நான் அன்றைக்கு கதைக்கே சொன்னேன், குயிக்கா ஈரான் குண்டு வடிச்சாலும் வடிக்குமன். எனக்கு ஒரு சின்ன சஸ்பிஷன், குண்டு சிலவளவு வடிச்சு காட்டுறாங்க. இப்ப ஈரான் இந்த தாக்குதல்கள் மூலம், கடந்த 2 வாரமாக நடக்கிற தாக்குதல் மூலம் இஸ்ரேலோ அமெரிக்காவோ ஈரானுடைய படைப்பலத்துல தாக்கத்தை ஏற்படுத்தல நினைக்கிறீங்களா? படைப்பலத்துல இல்ல, அவையண்ட ஒரு பக்கத்துல அவையண்ட இயலாமை எல்லையில காட்டியிருக்கணும். இதுக்கு மேல நீங்க கணக்க செய்யல, அதுன்றதை காட்டிக்கணும். அதே வேளையில போர்ல நின்று பிடிச்சு காட்டி இதுக்கு மேல உங்களாலேயே அன்றைக்கு நேரடியா அமெரிக்கா போக வேண்டிய காரணம் என்று சொன்னா, இஸ்ரேலுக்கு நடக்கிற தாக்குதல் ஹேர்ட் பண்ண தொடங்குது. இதான் அந்த பிறகு அவங்க ரெண்டாய் சொல்றாங்க, இதில் பார்க்க பலமான மிசைல் அடிக்க போறோம், அடிச்சு காட்ட போறாங்க. உங்களுக்கு தெரியுமா, இஸ்ரேல்ல வந்து இன்னைக்கு நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்கிறார், விமானத்துல பறக்க இல்லாத போக்குவரத்து தரைகள் கிட்டத்தட்ட இஸ்ரேல் ஒரு முற்றுகைக்குள்ளதான் இருக்குது. இஸ் பனிஷபிள் பை டெத், பை பிரிசன் அண்ட் டெத். நீங்கள் இப்ப இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றது வந்து பிரிசன் பை டெத், ஆல்மோஸ்ட் லைக் ட்ரைட்டர் என்ற இதுக்கு உணர்ந்தாச்சு. அப்ப அங்க வந்து இப்ப நீங்கள் எதிராக கிடைக்கல நத்தினியாக கிடைச்சல். சோ இப்ப நீங்க டேஞ்சர். அப்ப அங்க இருக்கிற ஆட்கள் வந்து சுதாரணம் அடைக்கிறதுக்கு ஒரு தேவை. இப்ப இஸ்ரேல் தேரான் மினிஸ்டர் பேசுகிறது பாக்க வேலை கிளியர். அந்த ஆள் சொல்லுது இஸ்ரேல் வந்து டேர்ட்டி வேலை செய்யுது, அதாவது பாவம் மாதிரி கதைக்க வலிக்கிறேன் தெரியும். அப்ப அவரு பேச்சு இருக்குது. அவையில என்ன செய்ய பாக்கணும்டா, இஸ்ரேலுக்கும் இவருக்கும் இடையில அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு கேப்பை கொண்டு வரும். கேப்பை கொண்டுறதால அதுல இண்டிகேட் பண்றது எனக்கு ஃபீல் வந்து 2 விதம் வச்சுக்கணும். இஸ்ரேல் நாங்க ரெகனைஸ் பண்ண தேவைதான் சொல்லிடும், அதாவது இந்த குரோதம் எல்லாம் தேவையில்லை சொல்லிடும். அப்ப ஒரு மெச்சூரிட்டி ஒன்று வருது. நான் பாக்க இஸ்ரேலியன் பிஹேவியர் பாக்க யாருக்கும் தெரியுது அதுல ஒரு மெச்சூரிட்டி இருக்கு. இப்ப புட்டின் வளமையான ஈரானின் நடவடிக்கையிலும் பார்க்க இப்ப அண்மை காலத்துல ஈரானுடைய நடவடிக்கைகள் வலி நிதானமாக மற்றது அந்த ப்ராக்ஸிட்டையும் வந்து ஆயுதங்களை கொடுத்து அடிக்கடி என்ற அந்த கதை ஒன்றும் இல்ல அதெல்லாம் விட்டாரு. அது எப்போ சொல்லிட்டாரு, நீங்க நாங்கள் எங்களுடைய அளவில் பார்த்து கொள்றோம். அது மட்டும் இல்ல, சுத்தாளர்களுக்கு கரண்டி கொடுத்துருக்காங்க. இந்த பாரேன்ல அமெரிக்கன் ட்ரூப்ஸ் இருக்குது, ஆனா அதை பாதிக்க இல்லை. டியகோவாசியால இருந்து குண்டை வந்து கூட இல்லை, அமெரிக்கால இருந்து போய் மிசோரியில இருந்துதான் போய் அமெரிக்காவில இதுல தளத்துல இருந்தான் போய் போட்டுருக்காங்க. என்ன நீங்க சொல்றீங்க, நீங்க 2 விஷயம் காட்டுறீங்க. நாங்கள் எங்களுக்கு ஒரு ரீச் ஒன்று இருக்குது, நாங்கள் எங்கேயும் கொண்டு கூட தராங்க. இன்றைக்கு நாங்களாம் குளோபல் பவர், அதை ஏற்றுக்கொள்ளுங்க சரியோ. 2வது வந்து நாங்கள் சுத்தானில் இருக்கிற நாடுகளை நாங்கள் அழிக்க வலிக்கிறதில்லை, அவைகளை இழுக்க விழுக்கிறதில்ல. ஆனா எங்களோட பேச விடுங்கோ, அப்படி நாங்கள் இங்க டொமினன்ட் போஸா இருக்க போறோம் சரியோ, விடுங்கோ. இதுதான் வேண்டிய உண்மையான விஷயம். அப்ப இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியாச்சு. பிரச்சனைன்னு சொன்னால் நீங்கள் இதுல டெமான்ஸ்ட்ரேட் பண்ணீங்க மற்ற நாடு கணிப்புகள் என்னது தானே மேடம். ஈரானோ சரி, ஈரானை விடுங்க, ரஷ்யா, சைனா. இப்ப சைனா ஆர்ம்ஸ் கொடுக்குறது இப்ப கிளியர் தான் எல்லாருக்கும் ஆர்ம்ஸ் கொடுக்குன்னு சொல்லு. இப்ப இதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா எங்க போய் முடிவு தெரியும். அவங்க குண்டு போடுற நிலைமையை நிப்பாட்டுறதுக்கு ஒரு சிட்டுவேனே அவங்க மிசைல் கொடுக்கலாம். அதுக்கான மிசைலை கொடுக்க வலிக்கிட்டாங்கன்னு சொன்னால் எல்லா கேமும் முடிச்சு. அந்த நிலைமைக்கு அமெரிக்கா போக தயாரா. 2வது வேர்ல்ட் வாருக்கு போற மாதிரி டெஸ்டிங் எவ்ரிபடிஸ் பேஷன்ஸ். அதை ட்ரம்பை வச்சு கொண்டு ஒரு போரை நடத்துவேன் நான் நினைக்கல அமெரிக்காவில, அப்படியான போரை. அப்ப இப்ப ஒரு கணிப்பு தான் நான் சொல்றேன், இருக்கிற அங்கேயும் இருக்கிற பிச்சுல வச்சு. இதே விட இன்னொன்று கவனிக்கும், பாகிஸ்தான் மினியன் மிலிட்டரி கமாண்டர் ட்ரம்புக்கு நோபல் பிரைஸ் கொடுக்க சொல்லி ப்ரோபோஸ் பண்ணிக்க. இப்ப யோசிக்கணும், நீங்க கொஞ்ச நாள் முதல்ல வச்சாங்க பாகிஸ்தான் வந்து
ஈரானுக்கு உதவும். அப்ப பப்ளிக்ல வர்ற டொமைன்ல வர்ற இன்ஃபர்மேஷனை வச்சு நாங்க காய்ச்சோம்னா பெரிய பிரச்சனை. அதுல இருக்க துணுக்குகளை எடுத்து போத்து பார்த்து ஒரு மாலையா வருகுதா, மாலையா வந்தா கதப்பம் இல்லாத விட்டுருவோம் அந்த துணுக்குகளை. இதுதான் அந்த பிரச்சனை. என்னட்ட ஒரு மெஷின் ஒன்று இருக்கு, நான் வச்சுக்கிறேன் ஒரு மெஷின் ஒன்று, ஒவ்வொரு வச்சுக்கணும் அப்படி ஒரு மெஷின். அதை செக் பண்ணி பார்த்துட்டு அது பல்லு தரிச்சுண்டா மெஷின், அதுன்ற அர்த்தம் இது சரி வராது, விட்டுருவோம். அதை விட்டு வெளியில வந்தா ஏதாவது அது சக்கையா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க, அது அப்புறம் திருத்திக் கொள்ளலாம். இது மனித இந்த யுத்தம் வந்து உண்மையா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான யுத்தம் என்றதிலும் பார்க்க இது இந்த ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளுக்கும் இதுக்குமான யுத்தம் தான். என்றால் இவை இஸ்ரேலை வச்சுக்கொண்டு அந்த பகுதியை கண்ட்ரோல் பண்ணத்தான் பார்க்கிறோம். ஒரு பக்கத்துல அந்த ஸ்ட்ரைட் ஹோமோஸை கண்ட்ரோல் பண்ண வலிக்கிறது. ரெண்டாவது வந்து இப்ப இருக்கிற தங்களுக்குள்ள ஏற்படுத்த பிளவுகள் பிரச்சனைகளே ஏதாவது இதுல கேப்போட குறைக்க பாக்குறது. இப்ப ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற கேப் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி கிடக்கு ஈரான் பார்வையில இருந்து பாக்க. இப்ப ஈரானுக்கு நாங்க நெகோசியேட் பண்ணி சொல்லி கொண்டிருக்கே உண்டை போட்டால் நீங்களும் அதுல பார்ட்டிசிபென்ட் தெரியுது. ஜெர்மனி சொல்லிச்சுன்னா இஸ்ரேல் வந்து டர்ட்டி வேலை செய்யுதுன்னு சொன்னார். ஒரு பக்கத்துல தங்களோட இதை செய்யறார், ஆனா நாங்கள் இது அவையில பிள்ளை சொல்லாங்கோ மன்னிச்சு விடுங்கோன்னு சொல்ற மாதிரி நாங்கள் ஏதோ ஒன்று வர்றோம்ன்ற மாதிரி கிடக்க. இப்ப பலவிதமான கருத்துக்களையும் போட்டு அவையில குழப்பறதுக்கு நிலைமையும் இருக்கு. இப்ப அதை நம்பியுமே மாறிடலாம். ஈரான்ல இருக்கிறார்கள் ஸ்டேடியா இருக்கும் என்று சொன்னா இது வந்து நீங்கள் இப்ப இன்டெலிஜென்ஸ் போர்கள் இல்ல, மயிர் மட்டும் இல்ல, பிலோசபிக்கல் போர் நடத்துறீங்க. இவ்வளவு நடத்துற ஐடியாலஜிக்கல் போர் மடத்தனமான போர், அதாவது இஸ்லாம் மயிர் மண்ணாடி அதெல்லாம் பேசிட்ட. உண்மையான போர் இங்க மைண்ட் தான் கேம். மைண்ட் கேம்ல தான் நீங்க வெல்லணும். இப்ப எதிரிக்கு வந்து ஒரு டவுட்டை கிரியேட் பண்றான்னு உலகம். இப்ப நீங்க இனிஷியல் திங்கிங்க ஈரான் உடைச்சிட்டது என்றால் நடக்கல. இல்ல அது மட்டும் இல்ல, சொல்லிட்டார் நான் செத்துக்கிட்டு போனா எனக்கு பதிலா 3 பேர் தாரன் இல்ல, அதுகள் எல்லாம் முடிஞ்சு. இதில் பார்க்க முக்கியமான விஷயம் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அயன் டோமும் இல்ல, மண்ணாங்கட்டி அலுமினியம் டோமும் இல்ல, பிளாட்டினம் டோமும் இல்ல, டைட்டானியம் டோமும் இல்ல, ஒரு டோமும் இல்ல. நீங்கள் பெனிட்ரேட் பண்ணலாம். அதுக்கு சைபர் ஃபேபிலிட்டியும் அதுக்கான மிசைலும் இருந்தா நீங்க பெனிட்ரேட் பண்ணலாம். அது காட்டி அதுஇந்த டேமேஜ்கள் கூட தொடங்கினோம்னு தான் அமெரிக்கா வர வேண்டி வந்திருக்கு. அமெரிக்கா ஏன் வருதுன்னு சொன்னால் நீங்கள் நிப்பாடுங்கோ, இஸ்ரேல் அடிக்கிற நிப்பாடுங்கோ. இப்ப அவையோட த்ரெட் என்ன, அதைத்தான் அதை குறிவைக்கணும். நீங்க நிப்பாட சொல்றீங்க, நான் அடிச்சு காட்ட போறோம். அடிச்ச அதை மினிமைஸா செய்து காட்டினேன்டா ஒரு அளவோட, தென் திங்ஸ் கேன் பி கோயிங் டு நார்மல் இன் a way. நட்டம் தான் ஏதோ விதத்துல. ஆனா நீங்க சொல்ற நியூக்ளியர் கெப்பாசிட்டி போயிட்டுதான். நோ, இப்ப நியூக்ளியர் கெப்பாசிட்டி கூட போகுது. அது ஒரு சில பக்கத்துல இருந்து அந்த ஆர்கியூமெண்ட் வருது. என்னென்றால் இவ்வளவு காலமும் பயந்து கொண்டிருந்தவன் நீங்கள் போய் எல்லாத்தையும் உடைச்சு விட்டுட்டீங்க. இனி அவன் நோர்த் கொரியாவுக்கு நீங்க அடிக்கல, என்னன்னா அவர்கள்ட்ட நியூக்ளியர் பொம்ப் இருக்குது. அப்ப எங்கள்கிட்ட இருந்தா நீங்க அடிக்க மாட்டீங்க. ஆர்கியூமெண்ட் ஈரான்ல பலமாக வந்து கொண்டிருக்கிறது. இது கவுண்டர் ப்ரொடக்டிவ் ஆர்கியூமெண்ட் வந்து சரியான. இதான் சொல்றேன், நீங்க இப்ப இவ்வளவு காலம் உங்களுக்கு திணிச்சது என்ன? வெள்ளக்காரர் வந்து எங்களை பாக்கீங்களா? கட்டிக்காரர் நாங்கள் சக்கட்டிகள், நாங்கள் சயின்ஸை படிச்சுட்டு திருப்பி கதைக்கிறோம். அது இதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. உங்களுக்கு பிரத்தியமான மண்டை இருக்கா? அந்த மண்டைக்கு இருக்கிற ஓகன் உங்களுக்காக வேலை செய்யுமா? இதுதான் எனக்கு இருக்க இப்ப இருக்க குடஞ்சி கொண்டு இருக்க கேள்வி. இன்றைக்கு எனக்கு அந்த பதில்கள் கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்க எனக்கு அந்த தெம்பு கூடுது, வேலைதான் கூடி போச்சு. இருக்க வேணும்டா ஆசை. இப்ப கூட வந்து இருக்க வேண்டாம்டா ஆசை. இன்னொரு 10 வருஷம் இருந்தா நீ காவலி பேர் அமெரிக்கான்னு மாற்றத்தை வீழ்ச்சி அல்ல. அமெரிக்கா எங்கட மக்கள் தான் அங்கே யார் மக்களார் எனிமீஸ் மக்கள் தானே. மக்கள் நாங்கள் மந்தைகளாக அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு கொண்டு இருக்கிறோம். அங்கேயும் சரியா மக்களை போய் நாங்கள் திட்டுறது சரி வர. இஸ்ரேலி மக்கள் தான் சொல்றேன், அது மோட்டுத்தனமா மாறி போய் வெண்ட பிள்ளைகள் அரவாசி ஜூஸ். அப்ப என்னட்டு நான் சும்மா எந்த பிள்ளைகளை வருகிறது சும்மா பேக்காதே இல்லை. ஆனா அவைகள் இஸ்ரேலுக்கு எதிர் தாயமே எதிர். நான் எக்ஸ்ட்ரா சொல்றேன். இப்ப இதுகள் வந்து நாங்கள் இந்த வெறுப்புகளை வச்சு கிடைக்க புலிகள் அதுல இருந்தான் படிக்க வேண்டிய விஷயம். கிடைச்ச விஷயம் எவ்வளவு தூரம் அதை மனோனியல் ரீதியில் எடுத்துக்க எதிர் பக்கத்துல இருக்கிற தரப்பை நாங்கள் வென்றெடுக்கிறதுன்றது முக்கியமான விஷயம். மற்றது அவன் ஃப்ரெண்ட் உங்களுக்கு உண்மையாகவே தெரியவான். அவன் ஏன் எனிமையா போனான்ன்றதை நீங்கள் படிச்சறியவான். அதை இவ்வளவு காலம் மழுப்பி செய்யறாங்க இவங்க மேல இருக்கிறவங்களே இருந்தா நீங்களும் ஒன்று சேரப்படாது. அந்த மோர்கள் ஒன்று சேரணும்னு சொன்னதுதான் அந்த மீனிங். வெண்ணையால் ஒன்று சேர்றது வழக்கம். பட்டரை நீங்கள் ஒன்றா ஸ்கூப் பண்ணி போட்டு உருகி போட்டு திருப்பி என்ன செய்யலாம். மோரை ஒன்று சேர்க்கிறது வலுசுவோம். அதை தடுக்கிறதா நம்மளோட நோக்கம். சட்டிக்க வச்சு எங்களை சட்டியலுக்க வச்சுக்கிறதால வெண்ணையால் ஒன்று சேரலாம். இதுதான் எங்களோட பிரச்சனை. இப்ப நாங்கள் இப்ப பொரியல் கூட இதுக்கு பிறகு எவ்வளவு நிப்பாடுவோம். என்ன பொறுத்தவரையில பார்க்க வேண்டிய விஷயம். நேரம் கதை கேட்க சொல்லி புலிகள் அங்க இருக்கிறாங்க கனடாவில். புலிகள் இஸ்ரேலோட சப்போர்ட். அவன் 2 ட்ரைனிங் தான் நேரம் சொல்லிச்சுனியா. எவ்வளவு உண்மை என்ன தெரியாது. ட்ரைனிங் கொடுத்ததுல உண்மை இருக்கு. ஆனா அதுக்காக லோயல்ட்டியில நீங்க இருப்பீங்கன்னு சொன்னால் இந்தியா உங்களுக்கு தந்தது. அப்ப இந்தியாவுக்கு லோயலா இருக்கணும்.
இல்ல அதான் அந்த புலிகள் இல்ல புலிகள் வந்து தமிழ் மக்களுடைய ஒரு ப்ரொடக்ட் தானே. இப்ப தமிழ் மக்கள் என்று சொல்லிக்க நாங்கள் யாழ்ப்பாண சென்ட்ரிக் தான். யாழ்ப்பாண இருக்கு. ஆனா அவையிட்ட வந்து இந்த இஸ்ரேல் யூதர்கள் படித்தவர்கள் அவர்கள் தங்களுக்கு ஒரு நாட்டை உருவாக்கிட்டார்கள். மற்றது சிங்கப்பூர் ஒரு அழகான நாடு, அது ஒரு பொருளாதாரத்துல பலமான இந்த கற்பனாவாதங்கள்ல இருந்துதான் அது வருதுன்னு. அது எங்களுக்கு தீத்தி எங்களுக்கு இண்டோக்ட்ரினைசேஷன். நாங்க சின்னல இருந்து தொடங்குறோம் இல்லோ. இப்ப சின்ன வயதுல இருந்தே படிச்சு நீங்கள் சிங்களம்ல இருந்து அப்புறம்டா இங்கிலீஷை படிக்குங்கோ. அது தமிழ்நாட்டையும் அந்த ப்ரோசஸ் போகுது. இங்கிலீஷை படிச்சீங்கன்னா ஹிந்திக்காரன் இருந்து அப்படி நீங்க எங்கேயோ போயிடலாம். எங்க போவீங்கன்னு சொன்னா இன்னொரு தண்ட காலுக்கு கீழே போகிறோம்டா சொல்றேன். உங்களுடைய சொந்தம் உங்களோட ஹிஸ்டரி எல்லாத்தையும் நீங்க விட்டுருவீங்கன்னு சொல்றேன் இல்லை. நீங்க பரதேசியா போயிடுவீங்கன்னு சொல்றேன் இல்லை. நாங்க அதுல பாதிக்கப்பட்டார்கள் தானே. நான் ஒரு ஆள் தானே அதுல. நாங்க இங்க வந்து கதைக்கிறோம் மீளாய்வுல. ஆனா உண்மையா நாங்களும் அதே ஆக்கள் தானே. இப்ப நாங்கள வித்தியாசப்படுத்தி எங்களை மட்டும் உயர்த்தி கதைக்கலாது. அதே நிலைமையில நாங்கள் இருக்கிறோம். ஆனா என்ன வித்தியாசம் சொன்னா, நாங்கள் இப்ப மார்க்சிசம் கூட அன்றைக்கு நான் ஹின் பண்ணேன். நாங்கள் வந்து எந்த வாழ்ல யோசிக்க எப்ப தொடங்குறனோ அப்ப இருந்தே எனக்கு தெரியும் இங்க ஒரு பழுது ஒன்று இருக்கு. எங்கள்ல பழுத போக்காட்டுறது வேலை சுகமான வேலை. அதுக்கு நாங்கள் நிலத்துல இருந்தா தொடங்கணும். அதான் சொல்றேன். இந்த தம்பிக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னென்றால், ஊர்ல தொடங்கினீங்கன்னா எல்லாம் ஈரான் இந்த உரையாடல முடிவு கொண்டு வரணும். இப்ப அடுத்த 10 நாட்கள்ல என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அடுத்த ஒரு 10 வருஷத்துல 10 நாட்கள்ல இவன் த்ரெட்டுகள் போய்கொண்டிருக்கும். இப்ப இவர் வந்து ஒரு அவகாசம் கொடுத்த மாதிரி தான் கதைக்கிறார். சரி, இப்ப அவகாசம் வந்து என்னத்துக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். பலத்த அடியல் நடக்காது. தங்கட பேசுகளை அடிக்க மாட்டோம். அதாவது அங்க ஒளிச்சு வச்சுக்கிற பேசுகள் அல்லது பஹ்ரைன்ல இருக்கிறோம் அது இது ஏதாவது தொட மாட்டோம். ஏன்னா நாங்க இப்ப சொல்லி காட்டிக்கிறோம். நாங்கள் அங்க இருந்து அடிக்கல, இங்க இருந்து வந்து அடிக்கிறோம். போனா நீங்க உங்க இருந்து வந்து அங்கே அடிங்கோ. உங்களால ஏதாவது அப்படியா பேசாம விடுங்கோ. சரியோ? இஸ்ரேலை அடிக்கிறத இப்ப தொடங்கினும் பாவம் சொல்லி அவள் எங்களுக்கு ஆட்சியதாக்கள் நேக்குட்டி மாதிரி கேட்கறீங்க. நேக்குட்டியை நீங்க சும்மா விடுங்கோ. நேக்குட்டிக்கு நீங்கள் 10 கட்டுறதுக்கு காசு கொடுங்கோன்னு சொல்ல குடிச்சாங்க. நீ புளு குரோஸ்மா இருக்கிறோஸ்மா நாங்கட்டியன். சோ இப்ப பிரச்சனை வந்து இனி நாயலே இரானக்காவ சொல்லி விட்டுருவாங்க. அதுதான் பாருங்க. நிலைமைகள் வந்து பலஸ்தீனியன் சேர்த்து ஒரு ரீஜனல் சொல்யூஷன். என்ன பொறுத்தவரை ரீஜனல் சொல்யூஷனை தூக்கி தான் போகுது. ஆனா ஆட்ட கண்டிஷன்ல வர்றதுலதான் இப்ப அமெரிக்கான பிரச்சனை. ரீஜனல் சொல்யூஷன் வந்தால் அதுல நான் இல்லையா, அமெரிக்கா ரஷ்யாவும் சைனாவும் தானே கூட அதிகாரம், அல்லது யூரோப்புக்கு கூடிய அதிகாரம் வந்துமா? யூரோப்பை தடுக்கிறது நோக்கம். இப்ப யூரோப்புக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறது அமெரிக்கான நோக்கம். இதுதான் அங்க பிரச்சனையா இருக்கு. இப்ப 4 பேரும் அதுல தேர்ச்சி பேணி கேட்க அது நீங்க பாருங்க. அவர் கதைக்கிறதுலயே தெளிவில்லை. டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்புகள் முடிவுகள் எல்லாத்தையும் பார்க்கக்குள்ள ஆளோட வெரி இன்மெச்சூர்ட் ஆளா இருக்கிறாரு. இப்ப சில வழி மொக்குத்தனமா தான் போய் அடிச்சாரோ தெரியாது. இல்ல அவர் பின்னால் இருக்கிறார்கள். இல்ல அவருக்கு பின்னாலே யாரோ ஒரு ஃபேக்ஷன் ஒன்றுதான் அவர் செய்யறது. மிலிட்டரி ஃபேக்ஷன் செய்யுது. இப்ப ஜெனரல் வந்து கத்தினம் அது செய்யறத முடியுங்க கொள்ளுங்க உண்டு. அதே இஸ்ரேலி ஃபேக்ஷன் ஒரு கூட சேவிச்சதுன்னு சொல்லிவினோம். இஸ்ரேல் சின்ன கண்ட்ரி, அதுக்காக அவங்களோட நாட்டின் ஃபாரின் பாலிசியை தியாகம் செய்யலாது. இதுதான் பேக்கதை. நீங்க உண்மையாக வாங்குறேன்னு சொன்னால் ஏதோ ஒரு ஃபேக்ஷன் ஒன்று உள்ளுக்குள்ள நக்கிது. ஃபாரின் பாலிசியில நீங்கள் ரஷ்யாவுக்கும் சைனாக்கு எதிராக அக்ரெசிவா இருக்கலாம். அந்த அக்ரெஷனை நீங்கள் எங்கேயாவது காட்டணும். அவளுக்கு எதிராக காட்டிடாது. நீங்க ரஷ்யாவோட ஃப்ரெண்ட்னு சொல்றீங்க, பத்தாவது சைனா தான் எனிமி ஆக்குறீங்க. அவளை ஐசோலேட் பண்ண வேணும். அப்படி இருந்தா ஈரான் கிடைக்கிறாங்க, ரோட்ல போறவங்க அடிச்சுட்டு போங்க, இஸ்லாம் ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க. ஆனா அது நடக்க இல்லை. இதுதான் பிரச்சனை. பிரச்சனைன்னு சொன்னால் இஸ்ரேல் தவிர உலகம் முழுக்கலும் இது விடுபடைய இல்லை. பத்திரிகைகள் எல்லாம் அது வேற, பத்திரிகைகள் மீடியாவில் அதை விடுங்க. ஆனா இப்ப அமெரிக்காவில சொல்ற இன்ஃபர்மேஷன் கூட இந்த பிபிசியில சொல்றேன் இல்லையா? இப்ப பிபிசியை நீங்க டெமோக்ரஸியமா நாங்க எல்லாம் கதைக்கிறோம். எங்கட ஹங்கரியில குடுக்குற இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க இல்ல. அன்றைக்கு இஸ்ரேல்காரங்க ஹாஸ்பிட்டல் உடஞ்சு போட்டு அதை பற்றி காய்ச்சி கொண்டு இருக்காங்க. அங்க எல்லாம் அடிச்சு உடைச்சு காசாலி ஒன்றும் இல்லை. அதாவது என்ன கதைக்கிறான்னு தெரியாது. அது ரைட்ஸ் ஆஃப் செல்ஃப் டிட்டர்மினேஷன் இல்ல, ரைட் ஃபீட்பேக் எல்லாம் கணக்கெல்லாம் சொல்லி போடும். இப்ப இவர் சொல்றாரு எங்கட கந்தையானே ஸ்டாமர், தாங்கள் வந்து இதுக்கு இஸ்ரேல் வந்து பீஸ்க்கு வரும் சொல்றதுக்கு அவனையும் கேட்கணும். உங்களோட வந்து காட்சி பிரியோனம் இல்லையே. நீங்கள் அவனை அடிக்க நிக்கிறீங்க, அவனையும் வேற அவன் அடிக்கிறவன் பேச்சுவார்த்தை வருவாங்க, கூப்பிட்டு அடிப்பீங்க. இது அவங்களுக்கு பேச்சுவார்த்தை பண்ணுங்க. இது வந்து வரமுடியா. அதை நான் சொல்ல இருந்தேன், நான் விட்டுடாது. இப்ப இனி இதோ நிப்பாட்டுவேன். என்ன பொறுத்தவரை இப்ப இந்த ஆப்ஷனல் வந்து கணக்கு உண்மையா என்ன ரஷ்யாவும் சைனாவும் பின்னுக்கு இருக்கிற அது ஒரு பெரிய பலமா தான் ஈரானுக்கு பயங்கர பலம் என்னன்னு சொன்னா இப்ப அவங்க யுஎன் விட்டுட்டு வலிக்கிறாங்க. இந்த நியூக்ளியர் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டி மற்ற ஐஏ இதெல்லாம் இருந்தெல்லாம்
ஈரான் வெளியில போறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்குல்ல. அது மட்டும் இல்ல. இப்ப உங்களுக்கு சின்ன ஒரு சண்டை ஒன்று விஷயத்த இப்ப புனியர் வந்து இப்ப இந்த G7 நடக்க வைக்க அவர் மோதியை கூப்பிட்டவர், மோதி மீட்டிங் வரை இது சொன்னாலும் சரியே இல்ல. மோதியை கூப்பிட்டு மோதியோட நின்று இவர் ட்ரம்ப் வந்து அடுத்த நாள் பிரைவேட் மோதி வந்து எக்ஸ்ட்ரா இன்விடேஷன் போனவர். அந்த காணியின் இன்விடேஷன்ல போற கனடா பிரைம் மினிஸ்டர் அவர் இனியிலண்ட் ஆன்டி இண்டியனா அந்த செத்த பிரச்சனை கொலை செய்த பிரச்சனை கொண்டு திருடோவை முறுக்கி விட்டால் அவர் இவரை கூப்பிட்டு கதைக வலிக்கிட்டு இவைக்குள்ள ஏதோ என்ன நடந்ததுன்னு தெரியாது. முதல் இவர் வெளில போறார், அமெரிக்கா போறார். இவர் சிலரும் சொல்லி இருப்பார், நாங்க ஒரு சாம்பிள் கொண்டு போட போறோம், நாங்க செய்து காட்டணும், இல்லாட பிரச்சனை சொல்லிட்டு போயிருப்பார். என்ன சொன்னான்னு தெரியாது. ட்ரம்ப் வந்து இந்தியேஷன் கொடுத்துருக்கு. அடுத்த நாள் அங்க வர சொல்லி நான் இங்க நிக்கல, அதனுடைய அங்க வாங்கணும், மோதி வீட்டை போயிடுச்சு மாட்டேன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்த நாள் ஃபாரின் மினிஸ்டர் ஸ்டேட்மெண்ட் போடுது, பாகிஸ்தான் சண்டை தங்கட சண்டையில ட்ரம்புக்கும் அதுக்கும் எது விதமான தொடர்பும் இல்லை, வேணுமென்று போடுறாங்க, மோதி போடுறாங்க. அதுக்கு பிறகு முனியர் அங்க, ஏன்னா முனியர் அங்க நிக்கிறார், இவர் இங்க சாப்பாடு கூப்பிடுறாரு, அங்க மீட்டிங். முனியர் என்னண்டு ஒரு மிலிட்டரி லீடர் போய் அமெரிக்கன் பிரசிடென்ட் அழைக்கிறார். அவர் வளமையா புரோட்டோகால் வந்து மிலிட்டரியோட அங்க அவரோட போய் எக்கனாமிக்கல் ப்ரோக்ராம் எல்லாம் அங்க வைக்கிறார். அவ என்ன சொல்லினோம், இவர் தான் அடுத்த லீடர் அமெரிக்கா பாகிஸ்தான். அங்க இருக்க மினிஸ்டர்ஸ் அங்க இருக்கிற எலெக்டட் கவர்மெண்ட் அதெல்லாம் பேக்காதே விட்டுருக்கோம், சரியோ, அதெல்லாம் விட்டாச்சு. அப்ப இப்ப நீங்க சொல்றீங்க இந்தியாவுக்கு சொல்றீங்க, நீங்கள் யோசிங்க வந்து சரியோ. இந்தியா யோசிச்சுட்டு என்ன செய்யுது, அடுத்த நாளைக்கு போறாரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் போறா சைனா. சோ இது இன்ட்ரெஸ்ட், பாரிய மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கு. எனக்கு என்ன எதிர்காலம் வலு சுவாரஸ்யமாக தான் இருக்கும். நான் இப்ப நெடுதலம் கும்பிட்டு கொண்ட விஷயம் என்று சொன்னா, எனக்கு நம்பிக்கை இல்ல, கடவுள் நம்பிக்கை இல்லாட்டும் மனதுக்குள்ள பிரார்த்தனை செய்யற விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த ஈரோ ஏசியான்றது நடைமுறையில பார்க்கணும். கொஞ்சம் ஈரோட கொஞ்சம் வேண்டாம், அதுக்குள்ளாக எங்களுக்கு ஒளிவிடங்கள் இருக்கு, எங்களுக்கு நம்ம மக்களாக மனுஷராக. இல்லாட்டா இந்தியாண்ட பயத்துல, அவன் நோத்து இந்த பாகிஸ்தான் பயத்துல அந்த பயத்துல எங்களை அழுத்தி கொண்டிருப்பான். இந்தியாவில் நடந்த எங்களுக்கு நடந்த பிரச்சனை முழுக்களும் அவங்களோட நோர்த் இந்தியன் பிரச்சனை. அதனால வந்து அழுத்தங்களை தான் நான் இங்க பாக்குறேன். அங்க பிரஷர் அமெரிக்கா கொடுக்க முடியலன்னு சொன்னா அது இங்க வந்து சரியாயிடும். இந்த பிரச்சனையில தான் நாங்கள் ஆப்பிட்டு சாவணிட்டோம். அதனுடைய இந்த முடிவை சின்ன மனுஷருக்கு முடிவு வேணும்டா, தமிழர் கூடிஸ் ஜாஸ்டிஸ் எந்த ஜனத்தை முடுங்கோ முடிவு வேணும்டா எங்களுக்கு யூரோ ஏசியா ஒரு பரப்பளவா வரும். நினைக்கிறேன் அந்த புள்ளியோட நாங்க இந்த உரையாடலை மாற்றிக் கொள்வோம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி நம்மளோட கலந்து கொண்டமைக்கு வணக்கம் ஜெயவரன். தேங்க்யூ, பாய்.